ஹலோ கைஸ், இன்னைக்கு மைட்டியஸ்ட் மெஜிஷியன் மான்வாவோட எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். ஸோ எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், இன்னமும் தொடர்ந்து நிறைய வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே ரிவெஞ்சை கொடுக்கணும்னு சொல்லி ஃபேமிலியை பயங்கரமாக நம்ம ஆள் வந்து ட்ரெயின் பண்ண இருக்கான். அங்கே எல்லாருமே இப்போ வந்து ஒரு ஸ்பியர் டெக்னிக்கை தான் கற்றுக்குறாங்க. அங்கே அட்மாஸ்பியரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கே ஐரனும் வரும்போதே யோசிக்கிறான், அட இந்த ஸ்பியர் டெக்னிக் இது ரொம்ப அன்யூஷுவலான டெக்னிக்கா இருக்கு. அது ஏன்னா இந்த டெக்னிக்கை கற்றுக் கொடுக்குற அந்த டீச்சர் ஒரு இதுக்கு முன்னாடி ஆடல் ஃபேமிலியில ஒரு மிகப்பெரிய நைட்டா இருந்தவர். இவரோட பேரு பால்வர் பெய்டன், நம்ம பால்வர் அப்படின்னு சொல்லலாம். இவர் அந்த டைம்ல ரொம்ப திறமசாலியா இருந்தவர். இத்தனைக்கும் அந்த டைம்ல மண் மாஸ்டர் நிறையவே வந்திருக்கும். அந்த இடத்துல இவரு தான் தனியா இந்த ஒரே ஸ்டைக்கில் 5க்கும் மேல அப்படியே வீழ்த்தினாரு. அந்த அளவுக்கு ரொம்ப திறமசாலி. ஆனா இப்ப அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு ஸ்வாடு ஸ்பியர் இதெல்லாம் அவர் பயன்படுத்துவாரு. இப்போ அதுக்கு பதிலா ஒரு ஃபிஷிங் ராடை தான் அவர் பயன்படுத்துறாரு. ஐரனுக்கு அவரோட பேரை கேட்டோன்னே சடனா அங்க ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னது, பால்வரா? ஆமா, என்ன ஆச்சு ஐரன், ஏதாச்சும் பிரச்சனையா? அங்க அதுக்குள்ள பால்வர் அங்க வராரு. அங்க லார்ட் லூயின், இது வந்து நீங்களா? நீங்க இங்க வருவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அதுவா உங்களை கிரீட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நான் வந்தேன். பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து இப்பதான் முடிஞ்சது, அதனால பிரச்சனை இல்லை. லூயின், நீ நல்லாவே க்ரோ ஆயிட்ட. நான் இப்பதான் ரீசெண்டா கேள்விப்பட்டேன், நீ தான் அந்த கிராண்ட் ஃபெஸ்டிவலோட சாம்பியனா இருக்கியாமே. ரொம்ப பங்கமான விஷயம் தான் அது. அதே மாதிரி உன்னாலதான் இப்போ திரும்ப ஹண்ட் வந்து சாத்தியமாயிருக்கு. ஆமா, பக்கத்துல இவங்க வந்து யாரு? அங்க ஐரின் அவளோட பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகுறா. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் பியர் செயின்ட் அப்படின்னு அங்க ஐரின் சொல்ல அங்க ஹீரோ ரொம்ப ஆச்சரியமாவறான். ஆளுக்கு சுத்தமா ஐடியா இல்ல எதுக்காக இவ இப்படி சொல்லணும்னு. முன்னாடி பால்வரை பத்தி ஏகப்பட்ட ஸ்டோரிஸா அவ கேட்டிருப்பா. ஏன்னா இவர் வந்து ரொம்ப லெஜெண்டரியானவர். இதுக்கு முன்னாடி தனியாலாவே 10 மேஜர் அப்படியே வெட்டி சாச்சவரு. அந்த அளவுக்கு லெஜெண்ட்ஸுக்கு இடையில லெஜெண்ட்ஸா இருந்தவரு. நான் என்ன ஆச்சுன்னு தெரியல, இவரு 30 வயசுலயே அங்க ரிட்டையர் ஆயிட்டாரு. 30 வயசுல ஆளு மறைஞ்சு போனவர் தான். அதுக்கப்புறம் எங்க போனாரு, என்ன ஆனாரு, யாருக்குமே அங்க தெரியல. உனக்கு இந்த ஸ்டோரிஸ பத்திலாம் தெரிஞ்சிருக்கா? என்னை பத்தி யாராச்சும் ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படின்னு நான் யோசிக்கல. இது எல்லாமே ஒரு ஸ்டோரிஸ், அவ்வளவுதான். இல்ல, உண்மையிலேயே நீங்க பண்ண விஷயம்லாம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அப்படியா? இதெல்லாம் உனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா தெரியுதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆமா, நீங்க வந்து லெஜெண்ட்ஸுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட்ஸா இருக்கீங்க. ஹீரோக்கு சுத்தமா ஐடியா இல்ல. பால்வர் கிட்டே கேக்குறான், பால்வர் நீங்க வந்து என்கிட்ட இதை மறைச்சிங்களா? ஏன்னா நீங்க இந்த அளவுக்கு பெரிய நைட்டா இருந்திருக்கீங்க. ஆனா இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியல. இதை நானே இப்போதான் மத்தவங்க வழியா நீங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். இல்ல, நீ வந்து யோசிக்கிற மாதிரி இல்ல லார்ட் லூயின். சிம்பிளா சொன்னா, நீ இது வரைக்கும் என்னை பத்தி நீ கேட்டதில்ல, நானும் அவளுக்கும் சொன்னதில்ல. இல்ல, நான் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் ஃபீல் பண்றேன். உங்களை பத்தி எனக்கு அந்த அளவுக்கு எதுவுமே தெரியல. இல்ல, உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயம் என்னை பத்தி தெரிஞ்சிருக்கு, அதனால நீங்க அப்படி யோசிக்க வேணாம். பர்சனலான ஹாபி ஃபிஷிங்க பண்றது அது உனக்கு தெரியும். அதே மாதிரி சின்ன வயசுல உன் கூட அங்க இங்கன்னு போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜாலியா பிளே பண்ணுவேன், இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி என்ன பத்தின விஷயம்லாம் அவளுக்கும் யாருக்குமே தெரியாது, உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட சிஸ்டர் லூனா, அவளுக்கு பிராக்டிக்ஸ் மேட்ச் இருக்கான். அங்க வந்து வர சொல்ல நம்ம ஹீரோ பாக்குறதுக்கு வர அப்படின்னு சொல்றான். ஆனா பால்வர் ஒரு ஸ்பேர் மேட்ச் அங்க வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கேக்குற நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நெக்ஸ்ட் சீன்ல பால்வரும் லூனாவும் பங்கமா அங்க சண்டை போடுறாங்க. இது ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. ஏன்னா லூனாக்கு 12 வயசு தான் ஆகுது. 12 வயசுலயே இந்த அளவுக்கு அதிகமா அவ ஸ்கில்டா இருக்கா. ஆமா, ஹானஸ்டா சொன்னா இதுக்கு நான் அக்ரி பண்ணுவேன். ஸ்வாடு பேலன்ஸா இருக்கு, அவளோட ஸ்ட்ரென்த்தும் கன்சிஸ்டன்டா இருக்கு. அதே மாதிரி நல்லா கவனிச்சிங்கன்னா பால்வர் உடன் ஸ்வாட ஒண்டி தான் பயன்படுத்துறாரு. முக்கியமா ஒரு லெஃப்ட் ஹேண்டை பயன்படுத்துறாரு, ஒரு கை பின்னாடி இருக்கு. இதே மாதிரி அங்க பிராக்டிக்ஸ் வந்து முடியுது. லூனா, உண்மையிலேயே நீ ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்ட. எங்க மாஸ்டருக்கும் இப்போ வந்து தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நீ கேப்பபிள்னு. ஆமா ஆமா, என்னோட சிஸ்டருக்கும் நிறையவே திறமை இருக்கு. அவ இதுக்காக ரொம்ப கடுமையா உழைச்சிருக்கா. அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட டேர்ன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அவங்க ஸ்வாட் இருக்கிறான். இருக்கும் போதே ஆளுக்கு என்ன நம்பிக்கைனா, இந்த வாட்டி அவன் கிட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதுவும் இருக்கு. அந்த நைட்டு மூலமா சில பல ஸ்வாட் டெக்னிக் அவன் கத்துக்கினான். அதனால ஈஸியா இருக்கும் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு போறான். ஆனா அத்த செகண்டே ஆளு சோர்ந்து போய் அப்படியே பார்த்துன்னு இருக்கான். பால்வர் ரொம்ப திறமையான ஒரு நைட்டு. அவரு முன்னால அங்க ஆளால நிக்க கூட முடியல. மாஸ்டர், நீங்க முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க. 7 வயசு இருக்கும் போது இந்த அளவுக்கு உங்களோட மூவ்மெண்ட் நல்லா இருக்காது, ஆனா இப்ப பரவாயில்ல. இது ஒன்னும் பாராட்டுற மாதிரி எனக்கு தெரியல. ஆமா, இப்ப இருக்க ஸ்டாண்டர்ட்ல உங்களோட ஸ்கில் இது வந்து எந்த அளவுக்கு இருக்கும், அதாவது ஸ்டார் பேசிஸ்ல சொன்னா, நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு நைட்டு மூலமா அங்க ட்ரைனிங் எடுத்திருப்பான். அந்த நைட்டே 6வது ஸ்டார்ல இருக்க ஒரு நைட்டு. இப்போ நான் எந்த ஸ்டார்ல இருக்கேன் அது வந்து எனக்கு தெரியல. நான் ரிட்டையர் ஆகும் போது அதான் 20
வருஷத்துக்கு முன்னாடி 7வது ஸ்டார்ல இந்த கேட்கிற லூயின்னு பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி 7வது ஸ்டார்னா இப்ப அவரோட ஸ்ட்ரென்த் எல்லாம் பங்கமா இருக்கும் அப்படின்னு ஆளு யோசனை இருக்கான். திடீர்னு ஒரு கொஸ்டின் அங்க அப்பியர் ஆகுது. இப்போ தாத்தா பேல் வேற எப்படியாச்சும் நம்ம ஹீரோ தோக்கடிக்கணுமா, டாக் பண்ணுமா 100 டைம், டாச் பண்ணுமா 100 டைம், இந்த மாதிரி கிரிட்டிக்கல் ஹிட்டையும் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் போட்டிருக்கு. குறிப்பிட்டு 72 hours அப்படின்னு அங்கே டைமரும் ஓடின்னு இருக்கு. என்னது இது டைம் எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம ஆளு ரொம்ப ஆச்சரியமா இருக்கான். ஆனால் அதுக்கு நம்ம ஆளு விடுற மாதிரியும் இல்லை, இது ஒரு ரேரான ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இருக்கு. ஏன்னா இதை ஒண்டி கம்ப்ளீட் பண்ணானா ஒரு பயங்கரமான ஸ்கில்லும் நம்ம ஹீரோக்கு கிடைக்கும். அதனால இந்த வாய்ப்பை எப்படி என்னால விட முடியும்? எழுதுக்கும் போதே சொல்றான், பேல்வேர் நான் வந்து இப்போ ரொம்ப கோவமா இருக்கேன், அதனால எப்படியாச்சும் உங்களை தூக்கடிச்சே தருவேன். பேல்வேர் நீங்க திரும்பவும் ஸ்பேரிங்க்கு ரெடியா? ஏன்னா இந்த 3 நாள்ல எப்படியோ நான் ஜெயிச்சே தருவேன். இதுக்கப்புறம் தொடர்ந்து டைம் வந்து போகுது. டைம் போக போக நம்ம ஆளும் அங்க பயங்கரமா அடி வாங்குறான். ஒரு சைடு இது வந்து ஓப்பனிங்கா இருக்கு, இதோ இந்த சைடு ஓப்பனிங்கா இருக்கு. இதே மாதிரி 23 மணி நேரம் போயிது. அங்க ஒரே ஒரு நாள் ஒண்டி தான் மீதி இருக்கு. போக போக நம்ம ஹீரோ வந்து நல்லாவே அங்க பர்ஃபார்ம் பண்றான். இத்தனைக்கு பேல்வர் அவரே அங்க சொல்றாரு, பரவாயில்லையே யங் மாஸ்டர், நீங்க வந்து முன்ன இருந்ததை விட நல்லா தேடிட்டீங்க. ஆனா யங் மாஸ்டர் நீங்க என்ன டயர்டா இருக்கீங்களா? இல்ல, இந்த மாதிரி என்னால பண்ண முடியும், ஆனா அவளுக்கும் இதை திரும்ப பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனா அது கேட்குற மாதிரி நம்ம ஹீரோ இல்லை. ஏன்னா ஹீரோ கொண்டிதான் தெரியும் அவனுக்கு ஏதோ ஒரு கொஸ்ட் வந்திருக்குன்னு. ஆனா ஆளு எல்லா கொஸ்டையும் அங்க முடிச்சிட்டான். இன்னமும் ஒரே ஒரு கொஸ்ட் ஒண்டி தான் இருக்கு. கிரிட்டிக்கலான ஒரு ஹிட்டை வந்து அவன் கொடுக்கணும். அங்க கிட்டத்தட்ட 33 நிமிஷமோ ஏதோ தான் இருக்கும். அங்க இது வரைக்கும் 3 நாளைக்கு அவன் முடிச்சுட்டு இருந்தான். இப்படி இருக்கும் போது இந்த 33 நிமிஷத்தை நான் விடணுமா? கண்டிப்பா முடியாது. நல்லா பாசிபிளி இவர மாதிரி ஒரு லெஜெண்டரியான நைட்டு மேல ஒரு அடியை கொடுக்க முடியாதா? முடியும். பின்னாடியே தங்கச்சி லூனாவும் எவ்வளவோ சொல்லி பார்க்குற, 3 நாளா நீங்க சண்டை போறீங்க, கொஞ்சம் நிறுத்துங்கன்னு. ஆனா நம்மளால எங்க கேட்குற மாதிரியே இல்லை. வெறும் 30 மினிட்ஸ் நான் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இப்படி சொல்லிட்டு ஸ்வாட் அவன் தூக்கி போடுறான். இந்த வாட்டி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டான முறையில் பயன்படுத்தலான்னு இருக்கேன். அது கேட்குற லூனா எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஆனால் நம்ம ஹீரோ இப்போதான் நம்மளுக்கு சொல்கிறான், கிட்டத்தட்ட 3 நாளாக தொடர்ந்து இந்த சண்டை வந்து போச்சு. அதனால எனக்கு இவரோட மூமெண்ட்ஸை பற்றியும் தெரியும். அதனால ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சை நான் அவருக்கு கொடுக்கணும், இறங்கி சண்டை போடலான்னு இருக்கேன். இதை கேட்குற நம்ம வேல்பரும், சரி நீ இந்த 30 நிமிஷத்தில் நீங்கள் சோட பயன்படுத்த போது இல்லைன்னா நான் உங்களுக்காக எக்ஸ்ட்ராவாக ஒரு ரூலை வந்து ஆட் பண்ணுறேன். என்னன்னா நீங்கள் இந்த 30 நிமிஷத்தில் உங்களோட மேஜிக்கை பயன்படுத்தலாம். அதே மாதிரி நானும் ரொம்ப கியூரியஸாக இருக்கேன் உங்களோட ஸ்கில்ஸ் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்போ போட்டி ஆரம்பிக்குது. அங்க பயங்கர வேகமா நம்ம ஹீரோ வரான். ஆனா முன்ன மாதிரியே நம்ம வேல்பர் ரொம்ப ஷார்ப்பா இருக்காரு. அங்க வர்றதுக்கு முன்னாடியே ஸ்வாட நீட்டிட நம்ம ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா இவரு வந்து டூம் மாதிரி இல்ல, டூம் கிட்ட அவனோட ஸ்வாடியை அவன் வச்சிருப்பான். அந்த விஷயத்தை இங்க ட்ரை பண்ணலன்னு பார்த்தாங்க முடியல. ஏன்னா இந்த இடத்துல ஸ்வாடோட கேப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி எந்த இடமும் தெரியல ஓப்பனிங்கா. அங்க திரும்பவும் அந்த ஸ்வாடை நோக்கி அவன் பயங்கர வேகமா வரான். ஆனா இந்த விஷயமும் அங்க பேல்வருக்கு தெரிஞ்சிச்சு. என்ன ஸ்வாடில் எங்க கேப் இருக்கோ அங்க வந்து நீ டார்கெட் பண்றியோ? பேல்வர் வந்து உண்மையிலேயே திறமசாலியா இருக்காரு. நான் எந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தினாலும் அசால்ட்டா அவருக்கு தெரியுது. ஆனா இந்த விஷயம் அவருக்கு கண்டிப்பா தெரியாது. மேல வந்துட்டு திடீர்னு ஒரு லைட் மேஜிக் அவன் பயன்படுத்துறான். அந்த லைட் மேஜிக் கீழே பட்டவனே ஒரு மிகப்பெரிய ஒளியும் அப்பியர் ஆகுது. அங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. ஆனா கடைசியில நம்ம ஹீரோ எப்படியோ பேல்வரை கீழே தள்ளிட்டான். யங் மாஸ்டர் நான் என்ன யோசிச்சேன்னா, நீங்க வந்து ரொம்ப டெரிஃபைங்கான மேஜிக்கை பயன்படுத்த போறீங்களோ அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா நீங்க ஜஸ்ட் லைட் மேஜிக் ஒண்டி தான் பயன்படுத்தினீங்க. அதனால எனக்கு ஒண்ணுமே தெரியல. நீங்க அந்த டைம்ல என்ன தோக்கச்சிட்டீங்க. பேல்வர் என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் அப்படி பண்ண ஒண்டி தான் இப்போ வந்து என்னால் ஜெயிக்க முடியும். நான் ஹானஸ்டாக சொன்னா பேல்வர் ஒண்டி அவரோட பழைய கண்டிஷனில் இருந்தாருன்னா அவ்வளோதான், இப்போதைக்கு நான் கண்டிப்பாக தோத்துருப்பேன். நான் ஏதோ ஒன்று கிரிட்டிக்கல் ஹிட்டை வந்து ஒன்று கொடுக்கணும்ல, அது வந்து அங்கே ஃபைனலி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அங்கே எல்லா மிஷினையும் கம்ப்ளீட் பண்ணனால நம்ம ஹீரோக்கு ஸ்டீல் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு ஸ்கில் அங்கே கிடைக்குது. இது எந்த மாதிரி ஸ்கில்லுனா, இது ஆர்மரோ ஹெல்மெட்டோ ஸ்வாடோ ஸ்பியரோ இந்த விதமான ஸ்டீலாக இருந்தாலும் நம்ம ஹீரோ ஒன்ஸ் இந்த ஸ்கில்லை பயன்படுத்தணும்னே அசால்ட்டா அப்படியே அந்த விஷயத்த உடைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஸ்கில்லு தான் இது. இதை அவன் பார்க்கும்போது லூனா பயங்கரமாக கத்துறான், பிரதர் என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க பண்ணது நல்லாவே இல்லை, அவரை தள்ளி விட்டீங்க, இது ஒரு ஸ்பாரிங் மேட்ச் ஒண்டி தானே, என்ன மன்னிச்சிடமா? அட மைலேடி நீங்க வந்து அப்படியெல்லாம் சொல்ல வேணா, நான் வந்து ஓகே தான். நான் ஸ்பாரிங் மேட்சா இருக்கும் போது இது வந்து ரொம்ப சகஜமான விஷயம் தான். ரொம்ப நன்றி பேல்வர். உண்மையை சொன்னா இந்த 3 நாள்ல நான் வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கினேன். இது கேட்குற பேல்வருக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அவரு மூலமா நிறைய விஷயத்த அவன் கத்துக்கினால.
நெக்ஸ்ட் சீன்ல அப்பா வந்து கேட்குறாரு, ஆமா இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணலான்னு இருக்கேன்னு. ஏன்னா நம்ம ஹீரோ இங்கே வந்து ரொம்ப நாளாக இருக்கும், அவ்வளோதான் சம்மர் வெக்கேஷனும் எண்ட் ஆக போகுது. எப்படியோ நான் போகிறதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். ஆனால் ஏதோ ஒன்று டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக ரூட்டை இவங்க உருவாக்கின்னு இருக்காங்க. சீக்கிரத்தில் இந்த விஷயமும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எக்ஸ்டெர்மினேஷன் அதுவும் ஆரம்பிச்சிடும். நம்ம அம்மாவை கொண்ட எல்லா மிருகத்தையும் நம்ம வந்து கொல்லணும். அதே மாதிரி இந்த ஒர்க்கர்ஸ் இங்கே வேலை செய்ய இங்கே ரெஸ்டாரண்ட்டையும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. எப்படியோ இது ஆடல் ஃபேமிலிக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட்டாக தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி அப்பா, நான் வந்து உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் கேட்கணும். இதை தயவு செஞ்சு உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? 12,000 கோல்டு அவன் கொடுக்குறான். ஆனால் இப்பயும் அவர் ஒரு மாதிரி முழிப்பாரு. நீங்கள் தாராளமாக இதை வச்சுக்கலாம், எனக்குன்னு கொஞ்சம் கோல்டு வந்து இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை, இதை நம்ம ஃபேமிலிக்காக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இன்னும் எவ்வளோ தூரம் சொல்லும் போது அவரால் அங்கே மறக்க முடியல. ஆனால் ஒரு சைடு, மகனே நீ இப்படி சொல்லும் போது நான் உனக்கு ஒரு கடனாளியாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ரொம்ப நன்றி மகனே, எனக்கு கட்டி போச்சு. ரொம்ப சந்தோஷமா அந்த நாளே போகுது. இதே மாதிரி சம்மர் வெக்கேஷனும் உண்மையிலேயே அற்புதமாக நம்ம ஹீரோக்கு போகுது. நெக்ஸ்ட் சீனில் அவன் ஐரன் கூட கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் தூரத்துலேயே ஐரனோட பாதையும் நம்ம ஹீரோட பாதையும் அங்கே பிரியும். ஐரன் போகும்போதே சொல்கிறான், அவ்வளோதான் நம்ம வந்து தனித்தனியாக போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃப்யூச்சரில் நீ எக்ஸ்டெர்மினேஷன் பண்ண போகிறல, அதில் நானும் கூட வரலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். என்னது, நான் சரியாக தான் கேட்டேன்னா? உண்மையிலேயேவா? ஆமாம், ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நான் கண்டிப்பாக உன்னை தோக்கடிப்பேன். அப்படி இருக்கும் போது உங்களை தோக்கடிக்காமல் என்னால் எப்படி இருக்க முடியும்? அதனால நீ எங்க போனாலும் கண்டிப்பா நான் ஃபாலோ பண்ணி வருவேன். உன்னை தோக்கடிக்கிற வரைக்கும் நான் இந்த விஷயத்த தொடர்ந்து பண்ணுவேன் இப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிடறா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ ஃபைனலி ஏதோ ஒரு டவுனுக்கு வரான். அந்த இடத்துல ஒரே பரபரப்பா இருக்க. அங்க ஒரு ஆளு பயங்கரமா ஒரு பர்சனை அடிக்கிறான். அந்த பையனும் எவ்வளவோ கெஞ்சி கேட்கறான், தயவு செஞ்சு சிஸ்டரை விட்டுருங்களேன்னு. ஆனா அங்க ஆளு கேட்குற மாதிரி இல்ல. என்னது, நான் வந்து விடணுமா? அதுக்கு நீ பணத்தை ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். நான் கொடுத்த என்னோட பணத்தை தான் நான் கேட்கறேன், மற்றபடி எதுவும் இல்லை. உங்க அப்பா வாங்கின அந்த பணத்தை உன்னால கட்ட முடியாதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னோட சிஸ்டரை நான் வித்துறேன், வித்து பணமாக்கிற வேண்டியதான். இந்த கேட்குற ஆளுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. இல்லை, நான் அப்படி நடக்க விட மாட்டேன் இப்படின்னு அவன் தாக்கலான்னு வரான். ஹேய், என்னை பார்த்தா என்ன ஜோக் காட்டுற மாதிரி இருக்கா? அந்த இடத்துல ஆளு பயங்கரமாக அடிக்கிறான். இந்த அடி வாங்குற பர்சனும் நைட்டு. அதனால அவன் சொல்கிறான், ஹேய் நீ வந்து ஒரு வீக்லிங்கான நைட்டாக இருக்க, உன்ன மாதிரி ஒருத்தெல்லாம் எப்படா நைட்டாக இருக்கான்? நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க, என்னோட சிஸ்டரை விற்கலாம் அப்படின்னு சொன்னீங்களா? இல்லை, நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களை கொன்றுவேன். நான் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இது எல்லாமே பகல்லையே நடக்குது. பகலில் நடக்கும் போது யாருமே அங்கே தடுக்க இல்லை, எல்லாருமே பார்க்குறாங்க, அவ்வளோதான். இத்தனைக்கும் அவன் சொன்னான் ஒரு நைட்டுன்னு. இல்லை, இப்படி இருக்கும் போதும் அவன் ரொம்ப வீக்காக இருக்கான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ முன்னாடி போகலான்னு இருக்கும் போது பின்னாடியே ஒரு பர்சனும் சொல்கிறான், யங் மேன், தேவையில்லாமல் நீ இதில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். இந்த ஆளுங்க ரொம்ப கொடூரமான ஆளுங்க, இன்வால்வ் ஆனால் உனக்கு தான் நிறையவே பிரச்சனை வரும். நீ வந்து என்ன பண்ண இருக்குன்னு உனக்கு தெரியுதா? உன்னால் பண்ண முடியலன்னா நீ வந்து கம்முன்னு இருக்கணும். போகிறவனையும் நீ தடுக்கக்கூடாது, ஏன்னா நான் வந்து தடுக்க தான் போகிறேன். உண்மையை சொன்னால் இந்த மாதிரி கம்முன்னு மூடிட்டு நீங்கள் வேடிக்கை பார்க்கறதுக்கு அசிங்க பண்ணும் எல்லாருமே. ஏன்னா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் பெருசாக என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? நீங்கள் சைடில் பார்க்குறீங்க, அவன் அச்சுன்னு இருக்கான், அவ்வளோதான். திரும்ப போகும்போது வேற ஒரு பர்சனும் சொல்கிறான், இது உன்னோட நல்லதுக்காக தான் நாங்கள் சொன்னது. ஆனால் லூயின் எங்க அங்கே கேட்க போகிறான். லூயின் அங்கே வந்துடுறான். உடனே அந்த பர்சனும் கேட்குறான், யாருப்பா நீயும் இவனை மாதிரியே அடி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பாரியா? ஆனால் அதுக்குள்ள வெறும் ஒரே ஒரு விரலை வச்சு அங்கே பார்க்கறதுக்கு முன்னாடியே அவனை பார்க்க விட்டுறான். அந்த பர்சனுக்கு அங்கே என்னதான் ஆச்சு அப்படின்னு தெரியல, வானத்தில் ஸ்டார்ஸ் தோண்டி தான் அவனுக்கு தெரியுது. மற்றவங்க எல்லாருமே இதை பார்த்து அப்படி ஷாக் ஆகுறாங்க. அந்த இடத்துல மற்றவங்களும் தாக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரையுமே ஆளு பறக்க விடுறான். இதை பார்க்குற ஹாசனுக்கும், ஆமா நீங்கள் வந்து யாரு உண்மையிலேயே? நானா? என்னோட பேரு லூயின் ஆடல், இதுதான் என்னோட பேரு. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்பதான் இவங்க 2 பேரை பத்தியும் தெரியுது. உங்க அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய குடிக்காரரா இருந்திருக்காரு. அவரு வந்து கடன் வாங்கியிருக்காரு. ஆனா அவரு வாங்கின கடன்ல இவங்க 2 பேரும் வசமா மாட்டிக்கினாங்க. இந்த பையன் இப்போ நைட்டா மாறினதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா சிஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி தான் இவன் நைட்டாவே மாறி இருக்கான். இந்த இடம் வெளியில இருந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா உள்ள எதுக்காக இப்படியெல்லாம் நடக்குதோ அதுக்கு காரணம் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு பர்சன் வந்தால, அவனுக்கு பெரிய பெரிய ஆளுங்களோட லிங்க் இருக்கு. அதே மாதிரி ஆளு இதுக்கு முன்னாடியே ஒரு 4 பேரை கொன்னு இருக்கான். இந்த இடம் இது வந்து ஒரு பெரிய இடம், அதனால பக்கத்துல சின்ன சின்ன இடமும் இருக்கு. அந்த பெரிய இடத்துல ஒண்டி தான் காட்ஸ் வந்திருப்பாங்க, இந்த மாதிரி இடத்துலலாம் காட் பண்ண மாட்டாங்க. அதனாலேயே நிறைய இடத்துல இந்த மாதிரி விஷயம் வந்து ஏற்படும். ஆனால் இப்போவும் யோசிக்கிற விஷயம் என்னன்னா, அவங்கள நான் எப்படி டீல் பண்ணுறது, அந்த விஷயத்தை பற்றி தான் நான் யோசிக்கிறேன். நானாக போய் பர்சனலாக அவங்கள டீல் பண்ணனா கண்டிப்பாக நிறையவே நேரமாகும். அப்படி நம்மளால யோசிக்க அங்கே ஹாசன் இப்போதான் அங்கே சொல்கிறான், உங்கள் பேரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் தான் அந்த கிராண்ட் ஃபெஸ்டிவலோட சாம்பியனா?
சரி சார் கில்டர், அந்த நைட்டை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? என்னது சார் கில்டரா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அவரும் நானும் ஃப்ரெண்ட்ஸுமா தான். அங்க இப்பதான் ஹாசனுக்கும் அங்க தெரியுது. இதுக்கு முன்னாடியே அகாடமியில ரொம்ப ஜீனியஸான ஒரு பையனை பார்த்தேன். அவனுக்கு ரொம்ப திறமை அதிகமா இருக்கு, ஸ்ட்ராங்கஸ்ட் மேஜ் அவன். ஆனா ஏன் அளவுக்கு இல்லை அப்படின்லாம் நம்ம கில்டரு அங்க சொல்லியிருப்பாரு. அவரு இப்படி சொல்லியிருக்கலாம், ஆனா ஆம் ரெஸ்லிங்ல அவர் என்கிட்ட தோத்து போனதான் மிச்சம் அப்படின்னு ஆளு யோசிக்கிறான். அந்த இடத்துல ஹாசனும் நானும் சீக்கிரமா அவரை மாதிரியே ரொம்ப திறமையான நைட்டை நான் மாறணும். அங்க இது கேட்குற நம்ம ஹீரோக்கும் இது நல்ல கோலா தான் தெரியுது. ஏன்னா அவரை ஒரு கோலா வச்சுக்கிறது நல்ல விஷயமா தான் இருக்கு. ஆனா இவன் ரொம்ப வீக்கா இருக்கான். இவன் கிராஜுவேட் ஆவானா அதுவே கொஞ்சம் டவுட்டு தான். அங்கே இப்போதான் விஷயத்தையே சொல்கிறான். உங்களுக்கு தெரியுமா, எங்கள் அகாடமியில் நான் தான் இருக்கிறதுலே ரொம்ப வீக்கு. அதனாலேயே என்னை பற்றி தப்பாக பேசுறது, புள்ளி ஆகுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அகாடமியில் நடக்கும். முக்கியமாக என்னோட ஸ்கில்ஸை வச்சு தான் அவங்க பேசுவாங்க. உன்ன மாதிரி ஒரு பர்சன்லாம் எதுக்கடா அகாடமியில் இருக்கணும்? ஏன்னா உன்ன மாதிரி ஒருத்தனால எதுவுமே பண்ண முடியாது. எல்லாருமே இப்படி சொல்லும் போது என்னோட கேப்டன் கில்டர் அவர் இப்படி இல்லை, அவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. என்கிட்ட வேற விதமாக அவர் சொன்னார். ஏய், நீ மற்றவங்க சொல்கிறத பற்றிலாம் யோசிக்காத. உங்ககிட்ட டிஃப்ரெண்ட்டான டேலண்ட் இருக்கு. அது மற்றவங்க யாருக்கிட்டையும் இல்லை. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எல்லாத்தையுமே மாற்ற முடியும். அவர் சொன்ன மாதிரியே நானும் இப்போ வரைக்கும் காத்துன்னு இருக்கேன். என்னால் முடியும். கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எல்லா விஷயமும் மாறும் அப்படின்னு நம்பிக்கையாக இருக்கேன். இதை கேட்கும் போது நம்ம ஹீரோக்கு அவனோட விஷயம்லாம் அங்கே ஞாபகம் வருது. இதே மாதிரி தான் எல்லாருமே அவனை புள்ளி பண்ணாங்க. அவனோட ஸ்கில்ஸ் இந்த அளவுக்கு மொக்கையாக இருக்குன்னு. ஆனால் ஆள் நம்பிக்கை இழக்கல. அங்கே இன்னமும் ஹார்ட் ஒர்க்கை போட்டான். ஹார்ட் ஒர்க்கு மூலமாக எவ்வளோ தூரம் வந்தான். வெறுமா ஹார்ட் ஒர்க்கு நீ பண்ணு, கண்டிப்பாக இந்த விஷயம் உன்னை ஏமாத்தாது. ஸ்லோவா கண்டிப்பாக உன்னால் இன்னமும் பெட்டராக மாற முடியும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எனக்கு விஷயங்கள் மாறின மாதிரி உனக்கும் விஷயம் மாறும். உங்களுக்கு தெரியுமா, என்னோட சிஸ்டரோட குக்கிங் ஸ்கில் அது ரொம்ப யூனிக்கு. ஆனால் நம்ம ஹீரோ யோசிக்கலாம், எதுக்காக இந்த மாதிரி டைமில் இதெல்லாம் அவன் சொல்லிருக்கான்னு. ஆனால் அதுக்குள்ள ஒரு வாய்ஸ் அங்கே கேட்குது. ஆமாம், எங்கடா இருக்க? டேய், மரியாதையா வெளிலவா. யாருன்னு பார்த்தா அதே ஆளுங்க தான். இந்த வாட்டி நிறைய பேர் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. மரியாதையா வெளியிலவா, உன்னோட சிஸ்டரை நாங்கள் எப்படியோ விற்க தான் போகிறோம் எப்படின்னு ஆளு டோரை பயங்கரமா உதைச்சு அங்க உடைக்கிறான். நாங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவங்க 2 பேருமே அங்க இல்ல. அங்க ஹீரோ ஒண்டி தான் இருக்கான். ஆமா, அவங்க 2 பேருமே எங்க போனாங்க? அதே மாதிரி நீ யாரா தம்பி? டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நானும் யோசிச்சேன் உங்க எல்லாரையுமே எப்படி டீல் பண்ணலான்னு. ஆனா ஆடு தன்னால இப்படி மாட்டோம் அப்படின்னு நான் யோசிக்கல. அந்த இடத்துல அந்த பர்சனை ஆளு ஒரே ஒரு அடிதான் அடிக்கிறான். அதுக்கே அவன் பறந்து போய் விழுறான். எல்லாருக்குமே இதனால பயங்கரமான ஷாக்கு. அட, இது அவனே தான். இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரையுமே அடிச்சா அதே நோபல் ஹாசன். உன்னோட சிஸ்டரை பின்னாடி நீ ப்ரொடெக்ட் பண்ணு. கொஞ்சம் முடிக்க வேண்டிய வேலை இருக்கு. நான் மீதி விஷயத்த பாத்துக்கிறேன். கொஞ்ச நாளா சண்டை போடாம கையெல்லாம் ஒரு மாறி பந்து. அங்க எல்லாருமே அட் அ டைம்ல வர நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்பதான் ரீசெண்டா வேலவர் கூட அங்க சண்டை போடும் போது ஒரு புது ஸ்கில்ல அங்க அக்யூர் பண்ணிருப்பான். அந்த ஸ்கில்ல பயன்படுத்துறதுக்கான கரெக்டான டைம் நினைக்கிறேன். வெறுமா அந்த ஸ்கில்ல அவன் பயன்படுத்துறான். அதுக்கே அந்த ஸ்வாடு அப்படியே சுக்குநூற போகுது. இதை வச்சு என்னால எல்லா ஸ்வாடு ஆர்மரு எல்லாத்தையுமே நல்லா சுக்குநூறா ஆக்க முடியும். இதே மாதிரி பெரிய அளவுல அவங்களோட கதையை அங்க முடிக்கிறான். யாருமே அங்க கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு. நாங்க இதுக்கு மேலே இப்படி பண்ண மாட்டோம், இப்பதான் எங்களுக்கு ரியலைஸ் ஆச்சுன்னு. அதுக்குள்ள சைட்ல ஒரு வாய்ஸ் கேக்குது. மரியாதையா நீ முட்டி போடு, இல்லன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான். கத்தி இருக்குல்ல, கத்தி இதை இறக்கிடுவேன் பாத்துக்கோ. சீக்கிரம் என்னடா பண்ணு இருக்கீங்க, சீக்கிரமா அந்த பையனை கட்டி போடுங்க. கேட்கிற அந்த ஆளுங்களும் முன்னாடி வர அங்க ஹீரோ அப்படியே முன்னாடி வந்துங்கன்னே இருக்கான். நீதான் இந்த கேங்கோட லீடரா என்ன? ஆமாண்டா, இந்த கேங்கோட லீடரும் நான் தான்டா. ஹான்ஸுக்கு என்ன ஆச்சு? ஹான்ஸ் அங்கே செக் பண்ணா ஆளு ஆல்ரெடி மயங்கி போன நிலைமையில இருக்கான். காப்பாற்ற போய் தான் அவனுக்கும் அங்கே அடிபட்டிருக்கு. அங்கே வேற வழியில நம்ம ஹீரோ தான் அங்கே ஏதாச்சும் பண்ணணும். நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி கிட்ட வராத, கிட்ட வந்த மொத்தமா இவளை முடிச்சிருவேன். நீ என்ன யோசனை இருக்க? இவளை என்னால் முடிக்க முடியாதுன்னு யோசிக்கிறியா? என்னால் முடிக்க முடியும். உன்னோட ஃபிங்கரை நீ மூவ் பண்ணாலும் அவ்வளோதான், இவளை மொத்தமாக முடிச்சிருவேன். இந்த டைம்ல நம்ம லூயினுக்கு அங்கே சுத்தமாக ஐடியா இல்லை. ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் அவனுக்கு வந்ததே இல்லை. அதனாலேயே அவனுக்கு என்ன பண்ணும் தெரியல. இல்யூஷன் மேஜிக் அவன் பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா அதுக்கும் டைம் வேணும். ஆனா டைம் இங்க சுத்தமா இல்ல. ஆனா திடீர்னு ஒரு பயங்கரமான லைட் அப்படியே அப்பியர் ஆகுது. இதுக்கு காரணம் ஹான்ஸ் தான். ஹான்ஸ் பயங்கரமா முதுகுலயே ஒரு போடு போடுறான். அங்க சுத்தமா அவனுக்கு ஐடியா இல்ல. ஹான்ஸோட ஆறாவே அப்படியே பயங்கரமா இருக்கு. போடு போட்டதுல ஆளு அப்படியே கீழே விழுறான். உங்க பாஸோட கதையை நான் முடிச்சிட்டேன். யாருக்கு என் கூட சண்டை போடணும் வாங்க, யாரா இருந்தாலும் நான் தயாரா இருக்கேன். அங்கே இது கேட்டவுடனே எல்லாருமே அங்கே தேய்ச்சிக்கின்னு ஓடிடுறாங்க. அங்கே ஹான்ஸுக்கும் இப்போதான் நிம்மதியாக இருக்கு.
அண்ணா நீங்கள் வந்து ஓகேவா, நான் வந்து ஒரு பர்சனை கொன்னுட்டேன், நான் எப்படி இதை பண்ணலாம். ஆனால் ஒரு சைடு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான் இது வந்து ஒரு நெசசரியான விஷயம் தான். அதே மாதிரி கங்க்ராலேஷன், நீ வந்து ஒரு புது ஸ்கில்ல கற்றுக்கின ஸ்குவாட் பீரிட்டோன்னு. ஏன்னா இதில் உன்னால் ஆறாவை பயன்படுத்த முடியும். இதுக்கு முன்னாடி அந்த ப்ளூ கலர் ஆறா வந்துச்சுல, அதுதான் அந்த ஸ்கில்லு. அநேகமாக நீ 4th ரேங்கை ரீச் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னது, நான் 4th ரேங்கா? 4th ரேங்க்கு நான் ரீச் பண்ணியிருக்கேனா? வீட்டுக்கு இடையில 4th ரேங்க்கு, இது வந்து ஒன் ஆஃப் த டாப் டியரான ரேங்க். இவன் நிறையவே ட்ரைனிங்கை பண்ண வேண்டிதான் இதை வந்து ரீச் பண்ண முடியும். ஆமாம் அதே தான். ஆனால் இப்போதைக்கு உன்னால் இதை சரியாக கண்ட்ரோல் பண்ண முடியல. கூடிய சீக்கிரத்தில் ட்ரெயின் பண்ண எதையும் உன்னால் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். லூயின் ரொம்ப நன்றி, நீ இல்லைனா இந்த மாதிரி விஷயம் வந்து ஏற்பட்டிருக்காது, என்னோட வாழ்க்கையும் மாறி இருக்காது. நீ தான் என்னோட மிராக்கிள். அட போதும் போதும், நீ அதுக்குன்னு இப்படியெல்லாம் சொல்ல வேணாம். நான் அவளைக்கும் பெரிய விஷயம் எதுவுமே பண்ணலை. அதே மாதிரி அடுத்த நாளாவது எப்படியும் நாம ஹீரோ பண்ண வேலையால ஹாசனும் அவளோட தங்கச்சியும் இதுக்கு மேலே நிம்மதியாக இருக்கலாம், அவளுக்கு பிரச்சனை வராது. அங்கே ஹீரோவும் திரும்ப அவனோட அகாடமிக்கு போகிறான். சந்தோஷமா இவனோட ஜேர்னி தொடங்கத்தோட இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ மறக்காம கீழே லைக்கை போடலன்னா லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.